கொடுக்கலாம் அல்லது ஒரு 3D டிராயிங் கொடுக்கலாம். எனி டைப் ஆஃப் அது ஒரு பிஸ்னஸ் தான். சரிங்களா? ஒரு ஆஃபீஸ் போட்டு ஒரு 10 கம்ப்யூட்டர் வச்சுட்டு அந்த 10 கம்ப்யூட்டர் எழுதுறீங்க, ஒரு 4 பேர் வச்சுட்டு நீங்கள் சேர்ந்து அவங்க உட்காந்து ஒரு டிராயிங் கிரியேட் பண்ணி அந்த சோர்ஸ் மூலமாக யூ கேன் ஏபிள் டு கிரியேட் த என்னது பிஸ்னஸ். சரிங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். சரிங்களா? இப்போ சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேட்டஸ்ட்டாக பார்க்கணும். முன்னாடி வந்து அப்படின்னா அந்த காப்பி அவங்க வந்து இருந்தாங்கன்னா டிராஃபிக்குடைய ஃப்ளோவை செக் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட் மாதிரி இப்போ எப்படி இருக்குங்கிறத வந்து அவங்களோட ஒரு ஐடியா இனோவேஷன் கொடுத்து வந்தாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம அப்ரோச் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு ஒரு ரெக்யர்மெண்ட் தேவைப்படும். இல்லது இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பாலம் அமைக்க போகிறேன், ஒரு பிரிட்ஜஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல நான் வந்து என்ன மாதிரி என்னுடைய ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் கொண்டு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு ஃப்ளோட கேட்பாங்க. அதுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் நிறைய வெளியில் வந்து காம்படிஷன் ஈவெண்ட்ஸ்லாம் அனுப்புகிறாங்களா? ஸோ இப்போ வந்து விசைக்கெலாம் போயிட்டு வந்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அப்ளை லெவலில் வந்தாலும் நீங்கள் வந்து கோல் பண்ண அந்த மாதிரி ஈவெண்ட்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. அந்த ப்ராஜெக்டை யூ கேன் பி இம்ப்ளிமெண்டட் இன் டு த பிஸ்னஸ். சரிங்களா? ஸோ அப்போ ஒன்று என்னன்னா அந்த வாய்ப்புகள் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதாவது ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் எமர்ஜிங் மார்க்கெட். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு இடத்துல நீங்கள் போறீங்க அப்படின்னா ஒரு காய்கறி கடை வச்சு அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை நம்ம சாதாரணமாக பார்த்துட்டு இருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா இட் வில் பி மல்டிபிள் பிஸ்னஸ் ஆகும். அவங்க நிறைய டைப் ஆஃப் அந்த கடையிலே வந்து காய்கறி கடை பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தா அந்த பிஸ்னஸ் வந்து லார்ஜ் பிஸ்னஸாக இருக்கும். சரிங்களா? அவங்க ஒரு 4 கடையை வந்து வச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 ஒரு ஃப்ளோ வரும். சரிங்களா? நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன கடை மாதிரி தான் தெரியும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னன்னா ஆர்கனைஸ்டு செக்டரா அதாவது நீங்கள் என்ன மாதிரி செக்டர் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஆர்கனைஸ் செக்டர் அந்த எமர்ஜென்சி மார்க்கெட்ஸ் என்னன்னா இன்னைக்கு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து சொசைட்டிக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து சாதாரண ஒரு அண்ணாச்சி கடையோ அல்லது ஒரு காய்கறி நீங்கள் போனீங்கன்னா அந்த அளவுக்கு அந்த பிராண்ட் ரீச் ஆகுது. சரிங்களா? அப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம ஆரம்பிக்கும் போது அதை ரீச் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ளோ ஆஃப் வந்துடுது. அந்த லெவலுக்கு ஆஃப் இன்கம் இருக்கணும். அதே மாதிரி அதோடைய பொருளாதார ரீதியாக நமக்கு என்ன செஞ்சுருக்கணும், அந்த கம்பெனி வந்து வெளியில ரீச் ஆகிடும். அதான் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ். உங்களுடைய மார்க்கெட்டை எப்படி கொண்டு போறீங்க அப்படிங்கிறது தான் வந்து என்னது இந்த வந்து கிரியேட்டிவிட்டி ஆஃப் என்னது பிஸ்னஸ், ஸ்டார்ட் அப் கிரியேட்டிவிட்டி ஆஃப் பிஸ்னஸ். ஸோ அதில் என்ன மாதிரி ஃப்ளோவில் நீங்கள் கொண்டு போகிறீங்க. சரிங்களா? உங்களுடைய கேஷ் ஃப்ளோ, அதாவது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா கேஷ் ஃப்ளோ இருக்காது, ஜீரோ தான். சரிங்களா? ஜீரோ இருந்தாலுமே ஐடியா அண்ட் ஸ்கில். சரிங்களா? ஸோ அந்த ஐடியா அண்ட் ஸ்கில் வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா தே கேன் அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டாக தே கேன் கிரியேட் என்னது மல்டிபிள் டைப் ஆஃப் பிஸ்னஸ். சரிங்களா? ஸோ என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அது 2-3 பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். பட் என்னன்னா we need to have the clarity of the project. என்ன பண்ண போகிறோம், ஸோ என்னென்ன நெசசிட்டிக்காக பண்ண போகிறோம், அதை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணி சொசைட்டியில் வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம்